அதாவதுங்க நாட்டில் வந்து பெரிய பெரிய பிரச்சனைலாம் இருக்குது. கற்பழிப்பு, கொலை, கஞ்சா போதை பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்குது. சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது. அதையெல்லாம் பேசாமல் எடப்பாடி பழனிசாமியோட படம் இல்லை அப்படின்றது ஒரு பேசு பொருளாக மாறுச்சு. கூப்பிட்டே இருக்கக்கூடாது. ஆர்.என். ரவியை சட்டமன்றத்துக்கு எப்போ உன்னை கூப்பிடவே இல்லை. வந்தியா விமான நிலையம் டு ராஜ்பவன் டு வேறு எங்கன்னா போனால் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரிசீவ்லாம் பண்ணாதீங்க. 10-11 டிராஃபிக்கில் 1 போட்டோம். அறிஞர் அண்ணா அதை தான் சொன்னார். ஆட்டுக்கு தாடி எதுக்கு தெண்டோன்னார். அது மாதிரி தான் இந்த ஆளுநர் பதவி. அதனால் ஒரு புண்ணியமும் இல்லை. டெல் மீ ஹூ யூ ஆர், டெல் மீ ஹூம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர், ஐ வில் டெல் ஹூ யூ ஆர். உன்னோட நண்பர்களை சொல்லு, உன்னோட நன்னடத்தை நான் சொல்லுகிறேன் என்று பழமொழி உள்ளது. அப்படி இருக்கும்போது விஜய் சார் பொது வாழ்க்கையில் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கும். ஒரு தலைவனாவோ, ஒரு குடும்ப தலைவராகவோ, இல்லை ஒரு தாவேக்கானுடைய தலைவராகவோ, இல்லை வருங்கால முதல்வர் வேட்பாளராகவோ விஜய் எங்கேயுமே நடந்துக்கிறது இல்லை. அதுதான் விஜயின் மீது நான் வைக்கக்கூடிய விமர்சனம். எப்படிங்க ஒரு அண்ணன் கூப்பிடுறீங்க ஸ்டாலின் சாரை, அந்த அண்ணனை கண்டவங்க ஊரில் போகிறவங்க யாரையோ வச்சு நீங்கள் கலாய்க்க சொல்லுவீங்களா? பீட்டு போடுவீங்களா? இப்போப்பா தாவேக்கா கூட ஃப்ரெண்ட் ஆகிக்கோ, ஆட்சியில் பதவி தருவாகோ, அதிகாரத்தை தருவாகோ, 40 தருவாகோ, 800 தருவாகோ, கொடுக்குறதெல்லாம் வாங்கிக்கோங்க, அங்கேயே போயிடுங்கன்னு கூட தொண்டை நினச்சான்னா. இப்போ கரண்ட்டு ஃப்ரீயாக கொடுக்க சொல்லி கேட்கல. படிப்பு, மருத்துவம், அதுக்கப்புறம் குடிக்க தண்ணி இதெல்லாம் இலவசமாக கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ எது இலவசம்? ஆனால் ஓட்டுக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன், நான் வந்து ஒரு நல்ல அரசியல் கொடுக்கணும்னு சீமான் சொல்கிறது வாழ்த்துக்கள், வரவேற்கத்தக்கது. தன்னோட உயிரையே மதிக்காத துச்சமாக நினைக்கக்கூடியவர்கள் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி நிற்கிறவங்க கிட்ட நீங்கள் எப்படி போய் இந்த கொள்கைக்கு ஓட்டு போடுன்னு கேட்பீங்க? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார், நேற்று நடந்த பாஜகவுடைய தேஜக கூட்டணிக்கான அந்த நிகழ்ச்சியில் கூட எடப்பாடியோட புகைப்படங்கள் தவிர்க்கப்பட்டது ஒரு விமர்சனமாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க நாட்டில் வந்து பெரிய பெரிய பிரச்சனைலாம் இருக்குது. கற்பழிப்பு, கொலை, கஞ்சா போதை பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்குது. சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது. அதையெல்லாம் பேசாமல் எடப்பாடி பழனிசாமியோட படம் இல்லை அப்படின்றது ஒரு பேசு பொருளாக மாறுச்சு. அப்புறம் அதை செக் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா 2-3 வழி இருந்தது. அதில் மெயின் வழியில் இருந்தது, மிச்ச வழிங்களில் வந்து இல்லை. அதே மாதிரி மேடையில், மெயின் மேடையில் வந்து எடப்பாடி பழனிசாமி படமும் பிரதமர் மோடி அவர்கள் படமும் தான் இருந்ததுன்றாங்க. இப்போ இது என்னன்னா, அந்த பெரியார் படத்தை எடுத்துட்டாங்க, அப்புறமா வந்து திருவள்ளூருக்கு வந்து காவி பெயிண்ட் அடிச்சிட்டாங்க, ஆர்.என். ரவி வந்து இந்தியில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பேசலை அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? இதை அதிகமாக பேசப்பட்டு இதை வைத்து ஒரு அரசியலாக வந்து பண்ண முடியாது. இப்போ ஆர்.என். ரவி வந்து ஒரு 2 வருஷம் அரசியல் பண்ணினார், ஒரு கவர்னராக இருந்து, இல்லை 3 வருஷம் பண்ணினார். அப்போ ஆர்.என். ரவியை நம்ம சரியாக கையாண்டோமா? இப்போது வெஸ்ட் பெங்காலில் வந்து பதவியத்துக்கு போகிறாரு. போன உடனே மம்தா பானர்ஜி என்ன சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி கேள்விப்பட்டேன், தமிழ்நாட்டில் நீங்கள் ஸ்டாலின் சாரை வந்து சீண்டிக்கிறீங்க, அந்த வேலைலாம் இங்கே இருக்கக்கூடாது. இந்த வசூல் ராஜா படத்தில் கமல் அவர்கள் வந்து வா சாமு மோகனை அமைதியாக இருன்னு வரலையா, அந்த மாதிரி வந்த உடனே அமைதியாக இரு. இது வெஸ்ட் பெங்கால். எனக்கும் பிஜேபிக்கு உண்டான அரசியல் நாங்கள் பண்ணிக்குவோம், கவர்னர்னா கவர்னர் லட்சணமாக இருக்கணுன்றத ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கவர்னர் இங்கே கையாண்டோம்னா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. கவர்னர் போக்குவரத்து நெரிசல் பார்க்கல, கவர்னருக்கு இங்கே இருக்கக்கூடிய கரண்ட்டு கட்டு தெரியல, கவர்னருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அமைதியாக சாந்தமாக 4 வருஷம் நல்லா ஜாலியாக இருந்தது. அரசுக்கு எதிராக செயல்பட்டார். அரசுக்கு எதிராக 4 வருஷம் கவர்னர் செயல்பட்டார், கையெழுத்தில் போடலை, கவர்னருக்கு கோர்ட்டுக்கு போனோம். அது பத்தாதுங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, கவர்னரை வந்து சரி கவர்னர் எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டாங்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி, இப்போ தானே நடந்தது. அரசை கழிச்சிருப்பாரா பிரதமர் மோடி? அந்த தைரியம் அவருக்கு இருக்கா? 370 போட்டு இல்லை வந்து கலைக்கிறாரு, கவர்மெண்ட் எமர்ஜென்சி போடுறாரு, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை கலைக்கிற அந்த துணிவு, திராணி, தெம்பு இருக்கா? சரி சுப்ரீம் கோர்ட்டு போகுது, அது நிற்குமா? சரி எப்படியா இருந்தாலும் தேர்தல் டைம் ஆனவொன்னே தேர்தல் நடத்தணும் இல்லையா? கண்டிப்பாக. அப்போ இறங்கி ஆட்சி ஆடி இருக்கணும்ல. கண்டிப்பாக சார். கூப்பிட்டே இருக்கக்கூடாது. ஆர்.என். ரவியை சட்டமன்றத்துக்கு எப்போ உன்னை கூப்பிடவே இல்லை. வந்தியா விமான நிலையம் டு ராஜ்பவன் டு வேறு எங்கன்னா போனால் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரிசீவ்லாம் பண்ணாதீங்க. 10-11 டிராஃபிக்கில் 1 போட்டோம், வாயின் வண்டி சுற்றினே இருக்கும், கூட 4 ஆம்புலன்ஸும் போவோம். என்ன ஆகிப்போச்சு? எடப்பாடி பழனிசாமியோட கூட்டத்துக்கு ஆம்புலன்ஸ் வந்து போய் சர்ச்சையாச்சு இல்லை? அதேமாதிரி ஒரு 4 ஆம்புலன்ஸ் ஆர்.என். ரவிக்கும் குற்றம் அமைச்சிருந்தா சீக்கிரமாக போயிருப்பாரா வெஸ்ட் பெங்காலுக்கு? அப்போ நீங்களும் அதை ரசிச்சிங்க. இந்த அரசியல் நல்லா இருக்கு, ப்ளீஸ் நம்ம நீங்கள் வந்து எங்களை எதிருங்க, நாங்கள் உங்களை எதிர்க்கிறோம், இப்படியே சனாதன எதிர்ப்பே பேசிட்டு இதையே பேசிட்டு இப்படியே 4 வருஷம் 4.25 வருஷம் ஓட்டி முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக. இப்போ புதுசாக பொறுப்பு
ஆளுநராக வந்து ராஜேந்திர அர்லேக்கர் அவர்கள் வந்திருக்காங்க. அவர் எப்படி இருப்பார் சார்? அரசுக்கு இணக்கமாக இருப்பாரா, இல்லை ஆர்.என். ரவி மாதிரியே தான் செயல்படுவாரா? பாஜகவோட கவர்னர் எப்படி இருப்பார்? எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. ஓகே. இவங்களும் இன்னொரு வாட்டி வாய்ப்பு கொடுத்தா இவங்களும் அப்படியே தான் இருப்பாங்க. அவர் ஒரு 3 வருஷம் அரசியல் பண்ணுவார். அண்ணாமலை பண்ண வேண்டிய அரசியல் அவர் பண்ணுவார் ஒரு சைடில். ஓகே. அதனால் வந்து பிஜேபியை பொறுத்தவரை பிஜேபியோட அந்த கவர்னர்ஸோட ஸ்டாண்டர்ட் இஸ் வெரி சப்ஸ்டாண்டர்ட். ஓகே. அவங்க ஏன் அது அந்த வார்த்தையை நான் சொல்கிறது கடின வார்த்தை நான் பயன்படுத்துவது. சட்டம் படித்த ஒரு மாணவனா ஒரு பத்திரிகையாளனுங்க நான் என்ன வார்த்தையை பயன்படுத்த தெரிஞ்ச அதை சொல்கிறேன். ஏன் அது அப்படி சொல்கிறேன்னா ரிட் ஆஃப் சர்ட்டியோர் அரை சொல்லுவாங்க. அதாவது ஒரு பதவியில் இருக்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து இந்த விஷயத்தை வந்து சரி செய்யணும். கோ வாரண்டோன்னு ஒரு சில விஷயம் இருக்குது. அப்போது இதெல்லாம் வந்து எதுக்கு இதெல்லாம் ரிட்டில் வருதுன்னா கரெக்டாக அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்களான்னு சரி பார்ப்பதற்கு தான் இந்த ரிட்டு இருக்குது கான்ஸ்டியூஷனில், அரசியல் சாசனத்தில். அப்போ கவர்னரு ஐயா ஆர்.என். ரவி சம்பளம் வாங்கினார், சலுகை அனுபவிச்சார், ராஜ்பவனில் குடியிருந்தார். ஆனால் மாணவர்கள் சம்பந்தமான கோப்புகளில் கையெழுத்து போட்டாருன்னா போடல. பேராசிரியர்கள் வேலைக்கு எடுக்கப்படலை, துணைவேந்தர்கள் நியமனம் பண்ணல. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீங்கள் கவர்னராக இருந்தீங்க? அப்போ 4 வருஷமாக இன்கம்ப்ளீட் ஒர்க்கு. கவர்னரோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் என்ன ரிசல்ட் ரிப்போர்ட்டு? இன்கம்ப்ளீட். ஸ்கூல்லலாம் எழுதுவாங்கள்ல இன்கம்ப்ளீட் ஒர்க் ப்ளீஸ் டியூ ரீடு அப்படின்னு தான் எழுதணும் அவருக்கு. புரியுது சார். அப்போ அவர் வந்து அது வேலையை செய்யலை. அப்போ அது வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் இப்போ ஒரு தாசில்தார் அது மாதிரி வேலை செய்யாமல் போக முடியுமா? எஸ் சார். இல்லை வந்து ஒரு அரசு ஊழியர் இருக்கிறாரு, ஒரு வண்டி ஓட்டுறாரு டிரைவரு, காலையில் 7F பஸ்ஸு பாரிஸ்லேருந்து எடுத்து அண்ணா நகர் 3 பாயிண்ட் போயிட்டு வரணும். இல்லை நான் போக மாட்டேன், நான் அப்படி தான் உட்காந்துருப்பேன், கார்டு வச்சுட்டு உட்காண்டே இருப்பேன் அப்படின்னா நடவடிக்கை எடுப்பாங்களா? எடுக்க மாட்டேன் தாராளமாக. ஆனால் கவர்னர் அப்படி தானே பண்ணார். வீட்லேயே உட்காந்துக்கிட்டு கையெழுத்து போடாமல் வேக்கானம் பேசிக்கிட்டு பேரை மாற்றி வச்சுக்கிட்டு தர்பாரால் பேரை மாற்றுறது, பாரதியார் பேர் வேறு எதுனா இருந்தால் அந்த இது போய் இலக்கிய ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிறது, பரதநாட்டியத்துக்கு போய் அங்கே போய் உட்காந்து பார்த்துனுங்கிறது, இந்த வேலை தானே பண்ணியிருந்தாரு. இவருக்கு எதுக்கு அப்போ மக்கள் பணத்தில் ராஜ்பவன்? இவருக்கு எதுக்கு வரி பணத்தில் வந்துட்டு ஒட்டுமொத்த இந்தியாவில் இவருக்கு எதுக்கு செலவு? இவருக்கு எதுக்குங்க பாதுகாப்பு ஃபஸ்ட்டு? புரியுது சார். அப்போது பாஜக அரசையும் சரி அவங்களால நியமிக்கப்பட்ட ஆளுநரையும் சரி எதிர்க்கிறதுக்கு திமுக அரசு அப்போ பயப்படுது, பயந்துருக்கிறது. அப்புறம் முதல்ல டோட்டல் வேஸ்ட்டு. அறிஞர் அண்ணா அதை தான் சொன்னார், ஆட்டுக்கு தாடி எதுக்கு தெண்டோன்னார். அது மாதிரி தான் இந்த ஆளுநர் பதவி. அதனால் ஒரு புண்ணியமும் இல்லை, அது சும்மா வேவு பார்க்குற வேலை. மத்திய அரசு எதனா கீ குத்தா அது வந்து பொம்மை வந்து இங்கே டொயின்னு ஆடும். அந்த பொம்மையை கூப்பிட்டு கீ பிடிங்கி பொம்மையை டம்முன்னு போட்டு உடைக்கணும். அது உடைக்கிற தைரியம் இங்கே யாருக்கும் இல்லை. திமுக அதாவது ஆளக்கூடிய திமுகக்கு இல்லை, சுத்தமாக இல்லை. ஓகே. அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் கவர்னர்லாம் இருந்திருந்தாங்க. அது சொல்கிறவங்க சொல்லுவாங்க எங்கால் பயங்கரமாக எதிர்த்து நாங்கள் தான் பார்த்துன்னு தான் இருந்தோம். ஓகே. மோடி அவர்கள் நீங்கள் எதிரில் இருந்தப்போ ஐஐடி மெட்ராஸில் கருப்பு பலன் விட்டப்போ அவர் சந்தில் ஓடினார். அதே நீங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா அவர் நேரு ஸ்டேடியத்துக்கு தைரியமாக ஜாலியாக வந்தார். ஓகே ஓகே சார். அப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் அவர் பயப்படுறாரு, நீங்கள் ஆளுங்கட்சியாக வந்து அவர் சந்தோஷமாக இருக்காரு. இதுதானே நிதர்சனமான உண்மை. மாமல்லிபுரத்துக்கு ஜாலியாக தானே வந்து போனார் ஜி ஜின்பிங் இவரும். புரியுது சார். அப்போ திமுக ஆட்சிக்கு வரது பிஜேபி ரசிக்குதுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், நல்லா இருக்குல்ல, பிரச்சனை இல்லாமல் இருக்குல்ல. ஓகே. இப்போ நாங்கள் என்ன கெஜ்ரிவால் மாதிரி இங்கே யாரை கைது செஞ்சுட்டோம், இல்லை ஏமன் சோரன் மாதிரி யாரை தூக்கின்னு போய் வச்சிட்டோம். செந்தில் பாலாஜி அந்த தேர்தலால் கொஞ்ச நாள் வச்சுருந்தோம், அப்புறம் ஜாலியாக தானே இருக்கிறார் அவர். ஓகே சார். கரூர் சம்பந்தம் கூட இப்போ தானே சம்மன் கொடுத்துருக்குறோம். இல்லை இப்போ KN நேரு மீது வழக்கு தொடரணும், கோர்ட்டு சொல்லிச்சு, அவங்க வழக்கு போட மாட்டாங்க. ஓகே. யார் என்ன பண்ணிட்டீங்க? ஓகே சார். அப்படியே தீர்ப்பு கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி, இப்போ பப்ளிக் சர்வீஸ் கமிஷனு எக்ஸாமு சரியா நடத்த முடிஞ்சிச்சா? புரியுது சார். ஏன்னா தள்ளி அண்ணாமலை எங்கே, நயினார் எங்கே? என்ன பெரிய போராட்டத்தை அப்படியே நீங்கள் பண்ணிட்டீங்க, மாணவர்கள் பிரச்சனையை பேசிட்டீங்க. எல்லாரும் ஒரு செட்டிங்கில் தான் சார் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சும்மா பேச வைக்கிற குற்றச்சாட்டில் உண்மைதானே? அவர் இதுக்கு மேலே ஐத்தலக்க ஐயர் விட்டே வெளில வர மாட்டார். அவர் பண்ணையாருங்க. அவர் இதெல்லாம் சும்மா இவங்க பிரச்சனையை சரியாக பண்ணலன்னு தான் நான் சொல்கிறேன். இவங்க பிரச்சனையே கேள்வி கேட்கலன்னு நான் சொல்லலை. ஓகே ஓகே. இவங்க இன்னும் சிறப்பாக செய்யணுன்றது என் வாதம். இதை கொண்டு போய் விஜய் செய்யாத ஒரு விஜயோட ஒப்பிடுவது என்பது அபத்தம். ஓகே ஓகே சார். இப்போ இவங்க வந்து பரதநாட்டியம் ஆடுவாங்க, தையும் தத்த தையும் தானு. அவரு அப்படின்னு இதையே ஓட்டின்னு இருப்பார், ஆடலாம் மாட்டார், மேடைக்கும் வரமாட்டார். ஆனால் பேர் வந்து பழைய பரதநாட்டிய வித்வான் அப்படின்னு எல்லா தலைப்பும் கொடுத்துக்குவாங்க அவங்களே ஆன்லைனில். ஓகே ஓகே. அந்த மாதிரி அவர் கலை நிகழ்ச்சியோட சரி, அரசியல் நிகழ்ச்சியெல்லாம் அவர் பெருசாக பண்ண மாட்டார். இங்கே வந்து சரியாக பண்ணலன்றது தான் இங்கே வாதம். கண்டிப்பாக. அதெல்லாம் வந்து விஜய் அவர்களெல்லாம் பாஜக சரியாக செய்தோ, திமுக சரியாக செய்தோ, அதிமுக எதிர்கட்சியாக நடந்ததோ நடக்கலையோ, விஜய் தாவேக்காவோட ஒப்பீடு என்பது அரசியலே அல்ல. ஓகே சார். சார், இன்னைக்கு வந்து விஜய் வந்து என்னதான் சொன்னாலும் ஒரு அரசியல் தலைவராக வந்துட்டார், கட்சியினோட தலைவர், ஒரு பொது தளத்துக்கு வந்துட்டார்.
அப்படி இருக்கும்போது இப்போ அவருடைய ஒரு நடிகையுடன் ஒப்பிட்டு அவங்க கூட ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. நம்ம முன்பே கூட நம்ம பேசுகிறோம். இந்த விமர்சனத்துக்கு இடையில் விஜய் சைடில் இருக்கக்கூடிய ஒரு அவங்களோட தரப்பினர் வந்து ஏன் கருணாநிதி அப்படி இல்லையா, எம்ஜிஆர் அப்படி இல்லைன்னா ஒரு முட்டு கொடுக்குற வேலையை பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுடைய குடும்ப தரப்பில் இருந்து இந்த மாதிரி யாரும் வந்து வெளிப்படையாக புகார் கொடுக்கல. ஆனால் விஜய் தரப்பு வந்து அவங்களுடைய சொந்த மனைவி வந்து இந்த மாதிரி விவாகரத்து வேணும்னு கேட்குறாங்க. ஒரு அரசியல். ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஒரு சம்மந்தப்பட்ட நடிகையுடன் பொது வெளியில் வெளிப்படுறாரு. ஒரு அரசியல் தலைவராக பொது தலைவர் வந்ததுக்கப்புறம் ஒரு குற்றச்சாட்டு இந்த மாதிரி நம்ம மேலே இருக்குது. அப்படி ஒரு சூழலில் இந்த மாதிரி அவர் நடந்துக்கிறதுலாம் சரிதானா? இது வந்து குற்றச்சாட்டுன்றதை தாண்டி இது வந்து கலாச்சார சம்பந்தமான விஷயம். இது வந்து குற்றமாக அங்கே எதுவும் ப்ரூவ் ஆகலை இது வெறியிலும். ஓகே. ஆனால் அவங்களோட மனைவி வந்து சந்தேகத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இவர் திருமணத்தை மீறி ஒரு தகாத உறவு இவர் வைத்து கொண்டிருக்கிறான்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறாங்க. என்னிடம் ஒரு சில தரவுகள் இருக்குது, இதனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு தீர்வு வேணும், ரெமெடி வேணும்னு அவங்களோட கோரிக்கை. ஓகே. அது வந்து கோர்ட்டில் இருக்குது, கோர்ட் அது முடிவு பண்ணும். ஒன்று. ரெண்டாவது, சர்ச்சையை தவிர்க்கணும் குறைந்தபட்சம் ஒரு அரசியல் தலைவர். ஓகே. இப்போது புஷ்பா படம் பார்த்துருப்பீங்க. கிஸ்கின்னு ஒரு சீனு, எதுக்கு ஃபோட்டோ எடுத்த அப்படின்னு யார் முதல்வர் கேட்டிருப்பாரு. ஏன்னா நீ மரம் வெட்டுற, சந்தன மரம் அப்புறம் செம்மரம் வெட்டுற ரெட் சாண்டர், நீ வந்து கட்டல்காரன், உன் கூட நான் ஃபோட்டோ எடுத்துன்னா என் மான மரியாதை என்ன வருது? அதில் தான் அந்த படமே. ஓகே. எதுக்கு அப்படி ஒரு காட்சி வைக்கிறாங்க? இப்போ சேகர் ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தார். ஆள் நல்லா பார்க்க அழகாக இருப்பார். ஆனால் அவர் பார்த்தா ஜனங்களுக்கெல்லாம் செம்ம கோபமாக வரும். ஏன்? எதனால்? சேகர் ரெட்டிக்கும் நமக்கு என்ன பிரச்சனை? மக்கள்லாம் 100 ரூபா நோட்டுக்கும் 200 ரூபா நோட்டுக்கும் கஷ்டப்பட்டு இந்த காலகட்டத்தில் சார் வீட்டில் 2000 நோட்டு பண்டலாக எடுத்தாங்க. யார் அந்த சாருன்னு பார்த்தா கூட யார் இருந்தார்? அப்போது ஓபிஎஸ் சார் இருந்தார். ஞாபகம் இருக்குங்களா? இன்னைக்கு எல்லாமே மறந்துட்டாங்க வசதியாக. கரெக்ட் சார். ரைட்டுங்களா? அப்போது இங்கே அடிப்படை என்ன அப்படின்னா யார் யாரோட சேர்றீங்கன்னு முக்கியம். அப்போ மணல் பிரச்சனை, கருப்பு பணம் பிரச்சனையில் சேகர் ரெட்டியோட பேர் அடிபடுது. அந்த சேகர் ரெட்டியோட யாரு கூட இருக்கிறது? ஐயா ஓபிஎஸ் இருந்தார். அப்போ அன்றைக்கி ஓபிஎஸ் பேரை விமர்சனம் பண்ணாங்களா? திமுக கேள்வி கேட்டாங்களா? ஏன் கேட்டீங்க? அந்த தார்மீக அடிப்படை. எல்லாரும் கூட அப்படிலாம் சேர முடியாது. எல்லாரும் கூட அப்படி பொது வழக்கில் நீங்கள் போகிறீங்கன்னா அவங்க நல்ல டெல் மீ ஹூ யூ ஆர், டெல் மீ ஹூம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர், ஐ வில் டெல் ஹூ யூ ஆர். உன்னோட நண்பர்களை சொல்லு, உன்னோட நன்னடத்தை நான் சொல்லுகிறேன் என்று பழமொழி உள்ளது. அப்படி இருக்கும்போது விஜய் சார் பொது வாழ்க்கையில் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது வேணும், நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா அது கலாச்சார சம்பந்தமான ஒரு பிரச்சனை. அது தமிழர்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அது நம்மளுக்கு பிடிக்காது, அது நமக்கு ஒவ்வாது. இந்த மாதிரி விமர்சனம் வரும், தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் விஜய் மீது வரும். இதை விஜய் தான் தேடிக்கொள்கிறார். யாருக்கும் விஜய் இப்படி பேசணுன்றது ஆசை கிடையாது. ஒரு விஷயம் வந்ததுனால, ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் பேசுகிறேன். பார்த்திபனுக்கு என்ன நேர்த்தி விட்டுக்கிறாங்களா? மைக் டெஸ்டிங் அலோ அலோ அப்படின்னு சொல்லி பார்த்திபன் இந்த மாதிரி நக்கல் பண்ண கிண்டல் பண்ணணுன்னு பார்த்திபனுக்கு எதனா அசைன்மெண்ட்டா? நீங்கள் கொடுக்குறீங்க, அவர் பயன்படுத்திக்கினார். ஓகே, அவ்வளோதானே. இடம் கொடுத்துட்டாங்க. இடம் கொடுக்கறதவெல்லாம் இதெல்லாம் வந்து அவலம்ங்க. அதாவதுங்க அரசியலில் வந்துட்டு எவ்வளோ மக்கள் பிரச்சனை இருக்குது. இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் பேசணுமா தெண்டம். இதனால் எதனா மக்களுக்கு பிரயோஜனம் இருக்கா? இல்லை உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா? எனக்கு பிரயோஜனம் இருக்கா? இல்லை இதை பார்க்குற மக்களுக்கு எதனா பிரயோஜனம் புண்ணியம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. சிலிண்டர் பிரச்சனை பேசினா கூட ஏதோ ஒரு புரிதல் வரும். கண்டிப்பாக சார். ஆனால் இந்த அரசியலை நம்மளை பேச வச்சு மக்கள் இதை விவாதம் பண்ணுற அளவுக்கு எத்தனை போய் முட்டு சந்தில் நிறுத்தினது விஜய். ஓகே, உங்களை முதலமைச்சராக பார்க்குறோம் ஒரு சில மக்கள், ஒரு சில இளைஞர்கள் உங்களை நம்பிக்கை நட்சத்திரமாக பார்க்கும்போது, ஒரு விவாகரத்து மனு நிலுவையில் இருக்கும்போது கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் ஒரு வெறும் நடிகர் மாதிரி நடந்துக்கினீங்க. நீங்கள் வெறும் நடிகர். அந்த இடத்துல விஜய் வெறும் நடிகர். ஒரு தலைவனாவோ, ஒரு குடும்ப தலைவராகவோ, இல்லை ஒரு தாவேக்கானுடைய தலைவராகவோ, இல்லை வருங்கால முதல்வர் வேட்பாளராகவோ விஜய் எங்கேயுமே நடந்துக்கிறது இல்லை. அதுதான் விஜயின் மீது நான் வைக்கக்கூடிய விமர்சனம். ஓகே சார். ஒரு கட்சியினுடைய தலைவனாக மேதகு பிரபாகரன் நேசிக்கக்கூடிய மண்ணு எங்கன்னா ஒரு தரவு இருக்கா? பிரபாகரன் விட்டு ஓடுனாருன்னு போர்ல எங்கன்னா ஒரு சின்ன இது கொடிகாத்த குமரன் எப்பயோ செத்த தாத்தா சின்ன வயசுல செத்துட்டாரு. ஏன் அந்த பேரு? மண்டை ஒஞ்சி சாகும் போதும் கொடியை புச்ச கொடி நிற்கிது. கேப்டன் மேஜர் சரவணன் எவ்வளோ பேர் ஆர்மியில் லெஃப்டினண்டாக இருந்திருக்கிறாங்க, சோல்ஜர்ஸாக செத்துருக்குறாங்க. சுதந்திர வரலாறு. ஏன் ஐயா நல்ல கண்ணு அன்னைக்கு அழுதாங்கல்ல எல்லாரும், செத்து போயிட்டாரு, செங்கோடி வணக்கம் செங்கோடி வணக்கம், சொத்தை எழுந்துட்டோமே செத்து போயிட்டாரு, ஐயா நல்ல கண்ணு எங்களை விட்டு போயிட்டாரு அப்படின்னாங்க. ஏன்? தனி மனித வாழ்க்கையில் கடைபிடித்த ஒழுக்கம்.
இவரே சொல்லிக்கிறாரு, இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட், வெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை நீங்களே சூனியம் வச்சுக்கலாமா? வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோவில் இது. அப்புறம் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் ஜிகு சொக்கா போட்டு கும்பலாக ஜோடியாக போயிட்டு அவங்க பேசினாங்க, இவங்க பேசினாங்க, இவங்க ட்வீட்டு போட்டாங்க அப்படின்னா இது என்னது? இது புரியுது சார். இது கூடவா தெரியாது? அவ்வளோ ஸ்கூல் குழந்தை நீங்கள். 10வது படிக்கிற மாணவனே ஒரு பொண்ணு பிடிக்குது அப்படின்னா 4 பேர் எதுவும் அந்த பொண்ணை கூட்டுன்னு நடந்து போக மாட்டான். கண்டிப்பாக சார். பார்க்கு எப்படி பார்ப்பான் அந்த பொண்ணு போக. நான் பேசுகிறது யதார்த்தம். எஸ். என் நிலமை நீங்கள் கேட்டதுனால இதெல்லாம் வந்து பேச வேண்டியதாக இருக்குது. இது மாதிரி பேசுகிறவனே நான் கிடையாது. அந்த மாணவன் பயந்து தான் பார்ப்பான், அந்த பொண்ணுக்கிட்ட பேசுவான். அந்த 10வது படிக்கிற மாணவனுக்கு இருக்க அந்த குறைந்தபட்ச நாகரீகம் இங்கீதம் கூட இல்லாத ஒரு கட்சி தலைவர் எங்கே இருக்காருன்னா இங்கே இருக்கிறார். அதனால் என் போன்ற பத்திரிகையாளர் நீங்கள் கேட்டுட்டீங்க, அதனால் பதில் சொல்ல வேண்டியது. இதோட இதை முடிச்சிருவோம். ஓகே சார். சார், இந்தியா அலைன்ஸில் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து தலைமை எடுத்து நடத்தணும் அப்படின்ற டாக் வந்து இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் போச்சு. அப்படி ஒரு பேச்சு இழைய என்னதான் காரணம்? அவ்வளோ வீக்காக இருக்கா இந்தியா அலைன்ஸ்? அப்படி கிடையாது. காங்கிரஸும் தாவேக்காவும் பேசு பொருள் இருந்தாங்க. கூட்டணி மாறப்போகுதுன்னு ஒரு சமிக்கைகள் இருந்தது. அதனால் காங்கிரஸ் வெறுப்பேற்றத்துக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்பட்டது, அதனால சொல்லப்பட்டது. அதான் அதோட நோக்கம். இப்போ அதில் இருக்க தகுதி, இந்தியா அணி கூட்டணிக்கு ஸ்டாலின் அவர்கள் தலைமை தாங்கலான்னா 100% அவருக்கு அந்த தகுதி இருக்குது. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா பாஜக வந்து கொள்கை ரீதியாக எதிர்க்கிறாங்க. என்னங்க மம்தா பானர்ஜி அப்படி சொன்னீங்க, 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி சொன்னீங்க, அப்போ அவங்களாம் இந்திய கூட்டணிக்கு தலைவர்னா அவங்களுக்கு 150% தகுதி இருக்குது. ஓகே சார். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 200% தகுதி இருக்குது. ஸ்டாலின் சாருக்கு 100% தகுதி. ஏன்னா கொள்கை ரீதியாக இவர் எதிர்க்கிறாரு. அவங்க மானசீகமாக நேராக எதிரில் நீ ஜெயிராம்னா ஜெய் அனுமான் டம்முன்னு குத்துவார். யாரு? கெஜ்ரிவால். ஓகே. என்ன தானே தூக்கி உள்ள வச்சிங்க, மற்றவங்களெல்லாம் பண்ணல, மற்றவங்களெல்லாம் பயம் காட்டி விட்றீங்கல்ல. கெஜ்ரிவாலை விட்டா நம்ம காலி. ஏன்னா டெல்லி புச்சாச்சு, அடுத்து பஞ்சாப், அடுத்து கோவாவில் கேண்டிடேட்டு, அடுத்து குஜராத்துக்கு வரேன். உடனே ராகுல் காந்தி மாதிரி இல்லை, விட்டா டேஞ்சரு ஆம் ஆத்மி பார்ட்டி. ஓகே. இன்னொன்று தொடப்பக்கட்டா சின்னம் சிக்கல், பெருக்கி வரி தூக்கி போட்டால் நம்மளை வம்பு. அதனால் அதை முடக்கணும்னு சொல்லி அந்த வேலையெல்லாம் பண்ணாங்க. ஓகே. அது கோர்ட் இன்னைக்கு பார்த்தது எல்லாம் ஒரு மேலே பெரிய போதிய அளவுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில் விட்டுருக்குறாங்க. அதே இங்கே நீங்கள் வெஸ்ட் பெங்கால் எடுத்தீங்கன்னா அவங்களும் அதாவது எதிர்க்கிறது. பாஜக எதிர்ப்புனா 3 இடத்துல திமுக அல்ல. ஓகே சார். தமிழ்நாட்டிலேருந்து தலைமை ஏற்கணும், இந்திய கூட்டணிக்கு ஒரு தலைவர் வரணும்னா அது இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் தான் இருக்கிறார், வேற யாரும் அந்த இடத்துல இல்லை. ஓகே சார். இந்திய அளவில் என்ன கேட்டிங்கன்னா லல்லு பிரசாத் யாதவுக்கு வயசாயிடுச்சு, முடியல. ஓகே. பழைய அளவுக்கு அந்த ஒரு சிந்தனை, பழைய நட உட வேகம் இல்லை. இல்லைன்னா அவர் தான் நம்பர் 1. டன் சார். பாட்னாவில் காலை வைக்க விட மாட்டார். நீ யாராக வேணா இரு, பிரதமராக இரு, ஜனாதிபதியாக இரு, கவர்னராக இரு, பாட்னாவில் கால் வைக்கணும்னா ஆர்ஜேடி கேட்கணும். ஆர்ஜேடியோட தலைவர் என்ன லல்லு பிரசாத் யாதவை கேட்கணும். கேட்காமலாம் அவெல்லாம் வர முடியாதுப்பா. அந்த மாதிரி அரசியல்வாதி. அதே மாதிரி மகாராஷ்டிரத்துலேயும் சிவசேனா தலைவர் பால் தாக்கரே அப்படி தான் இருந்தார். ஓகே. ஒரு காலத்தில். பட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த போஸ்ட்டுக்கு, அதாவது பிஜேபி எதிர்ப்பு நெத்திக்கு நேராக நின்று சண்டை செஞ்சு ஒரு கட்சியால் வீழ்த்த முடியும், ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் ஒரு இடத்துக்கு கொண்டு வர முடியும்னா அது ஆம் ஆத்மி. 2வது இடம் மம்தா பானர்ஜி. ஓகே சார். இன்றைக்கி தேசிய அளவில் 2 முகங்கள்லாம், ஒன்று மோடி, இன்னொன்று ராகுல் காந்தி. இப்போ இந்தியா அலைன்ஸில் இப்போது தமிழ்நாட்டு தேர்தலை பொறுத்த அளவுக்கு திமுக காங்கிரஸ் அலைன்ஸ் உறுதியானாலும் இந்த அலைன்ஸை வந்து இந்த சீட்டு இந்த குறைவாக மதிப்பிட்டு கொடுத்து நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் கொடுத்ததுனால இது வந்து ராகுல் வந்து ரசிக்கலை, அவர் விருப்பப்படலை. அதனால் வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து அவர் கேரளாவில் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை தமிழ்நாட்டில் தரமாட்டார் அப்படின்னு ஒரு டாக் ஒன்று ஓடிட்டுருக்கு. இது அந்த அளவுக்கு தான் இப்போது இங்கே சூழல் இருக்கா சார்? இல்லை பொதுவாக ராகுல் காந்தி பெருசாக உழைக்கலை, எங்கேயுமே பண்ணலை. பாரத் ஜோடோ யாத்திரை கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரலும் போனார். அதே மாதிரி இந்த சைடு போயிருக்கணும்ல, கிராஸ்டில். கண்டிப்பாக சார். லென்த்தில் போனீங்க, பிரெத்தில் போனீங்களா? போல. இது போதும்னு நினச்சிட்டிங்க. இதுவரைலாம் 4 வாட்டியோ 5 வாட்டியோ பிரதமர் மோடி வந்துட்டு போயிட்டார் இந்த லாஸ்ட்டு ஒரு 6-7 மாதத்தில். எஸ் சார். அமித்ஷா வந்து கணக்கே கிடையாது, அடிக்கடி வந்து போகிறாப்புல. பியூஷ் கோயலை பாதி நேரம் இங்கே விட்டு போயிடுறாங்க, இங்கேயே இருந்து எல்லாத்தையும் முடிச்சுடுவாங்க. அப்போது தோக்குற கட்சி, தோத்துக்கினே இருக்கிற கட்சி உழைச்சிக்கினே இருக்குது. ஓகே. போஸ்டர் பெருசாக வச்சாங்க, எடப்பாடி பழனிசாமியோட பெருசாக வச்சிட்டாங்கன்றது தான் பேசப்பட்டு இந்தியில் வைக்கிறாங்கன்றது பிரச்சனை. அவங்க ஹிந்தியில் பேசாதீங்க, வேணாம் இவங்க கோவமாக வரோம் டென்ஷன், இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொல்லிட்டு இப்போலாம் பிரதமர் இங்கிலீஷில் தான் பேசுகிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போது இதெல்லாம் ஒரு சில மாற்றங்கள் பண்ணிட்டு வராங்க. ஆனால் ராகுல் காந்தி அவரோட ஆசை வந்து விஜய் சாரோட போகணும். அந்த ஆசை வந்து நடக்கலை. ஏன் நடக்கலைன்னா சோனியா காந்தி அவர்களுக்கும்
ஸ்டாலின் அவர்களுக்கும் ராகுல் காந்தியை விட அரசியல் அதிகமாக தெரியும். அதனால தான் அந்த கூட்டணி நடக்கும். அது கூட்டணி போயிருந்தால் என்ன ஆகும் ரிசல்ட்டுன்றது அவங்களுக்கு தெரியும். நீங்களும் நட்டாத்தில் போய் தாவேகா ஆல்ரெடி நட்டாத்தில் தான் இருக்குது. உங்களோட ஓட்டு அங்கே கூட போய் விஜய் வந்து ஒரு பெரிய இது பிம்பமாக அவர் காட்சி அமைச்சிருப்பார். ஓகே, அதெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதனால சரி 28 சீட்டு தானே, இது நான் என்ன போய் பண்ணணும் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். ஓகே, இல்லை கடைசி நேரத்தில் மனசு கேட்காம தமிழகம்னு ஒன்று இருக்குது, எப்போ வந்தால் ராகுல் காந்தியை நேசிக்கிற ஒரு மண். உண்மையிலே ராகுல் காந்திக்கு தமிழ்நாடு மீது ஒரு அக்கறை ஒரு பாசம் இருக்குது. ஓகே. ஆனால் தமிழக அரசியல் அதுக்கேற்ற உழைப்பு வேர்வையை அவர் சிந்துறாருன்னா இல்லை. காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு சின்ன பின்னமாக இருக்குது தமிழ்நாட்டில். யார் தலைவர், யார் தொண்டர், யார் கருத்து சொல்லலாம். இன்னைக்கு நான் ஏன் வந்து முதல்வர் ஸ்டாலினை வந்து மம்தா பானர்ஜியோடவோ இல்லை வந்து மற்ற தலைவர்களோட அந்த இடத்துல சேர்க்காம கீழே வச்சுன்னா, முதல்வர் பேசுகிறாரு கூட்டணி வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்து பழக்கம் இல்லை, அது தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாதுன்னு முதல்வர் சொன்னதுக்கப்புறம் ஓகே வேறு யாருன்னா ட்வீட்டு போடுறாங்க, வேறு யாருன்னா மறுநாள் கருத்து சொல்கிறாங்க கூட்டணி கட்சியிலனா, அப்போ அங்கே நீங்கள் வீக்காக இருக்கீங்க தானே. எஸ் சார். இதே வேலையை அண்ணாமலை பண்ணப்போ எடப்பாடி பழனிசாமி மீது அவ்வளோ விமர்சனம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு கடைசியில் விலை என்னாச்சு, அண்ணாமலையோட பதவி பறிப்பு, ரைட்டுங்களா, மாற்றப்பட்டார். அது மாதிரி காங்கிரஸில் யார் மீது தான் நடவடிக்கை ஏன்னா எடுத்தப்பட்டுதா? ஓகே, தலைமை தான் இதை தூண்டி இதை பண்ண சொல்லியிருக்கு, அவங்களோட நாலேஜோட தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு. எப்படிங்க ஒரு அண்ணன் கூப்பிடுறீங்க ஸ்டாலின் சாரை, அந்த அண்ணனை கண்டவங்க ஊரில் போகிறவங்க யார் யாரையோ வச்சு நீங்கள் கலாய்க்க சொல்லுவீங்களா, ட்வீட் போடுவீங்களா? நான் வந்து இப்போ நான் பேசினது வந்து என்னோட வார்த்தை இல்லை, திமுக தொண்டர்களோட வார்த்தை. இவ்வளோ நெஞ்சத்தை வந்து ஆளுக்கு ட்வீட்டு போடுவோம். மாணிக்கம் தாக்கூர் யாருக்கு தெரியும்? நாங்கள் உழைக்கலன்னா ஆயிருப்பாரா? இந்த வாட்டி வரட்டும், சீட்டே கிடையாது, இல்லை மீறி நில்லு, என்ன கெதி அவரை புறம்லாம் பேசினாங்க. ஓகே, அந்த நேரத்தில் அவ்வளோ கோவம் இருந்தது. இந்த கோவம் யாரால வந்துச்சு? என்ன செய்யலை திமுக காங்கிரஸ்க்கு? என்ன செய்யலை? 10 சீட்டு கேட்டீங்க, 10 சீட்டுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? பாராளுமன்ற தேர்தலில் கொடுத்தாருல்ல, கண்டிப்பாக உழைச்சாரு இல்லை, ஜெயிச்சு லம்பா தூக்கின்னு வந்து கொடுத்தாங்கல்ல, நன்றி காட்டினீங்களா? புரியுது சார். நீங்கள் மற்ற இடத்துல வேலை செய்யாமல் தோத்து வருவீங்க. உங்களை வச்சுக்கிட்டு இங்கே தமிழ்நாட்டில் ஜெயிச்சு அவங்க இருக்கிறாங்க. ஓகே, என்ன பண்ணீங்க நீங்கள்? மாணிக்கம் தாக்கூர் பேசுறது, ஜோதிமணி பேசுறது, பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னே தெரியாது. அப்புறமா விசாரிச்சு பார்த்தா பேங்க்லலாம் ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கிறாப்புல. ஓகே, பொய் சொல்கிறது தான் வேலையே. ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுன்னு வியூக வகுப்பாளர்னு சொல்லிக்கிட்டு இப்படி போய் அவருக்கு பிடிச்சா மாதிரி 4 வார்த்தை, இவருக்கு பிடிச்சா மாதிரி 4 வார்த்தை சொல்லி இதையே தான் பண்ணிடுறது வேலை. ஓகே சார். ஓகே, பிரவீன் சக்கரவர்த்திலாம் அதெல்லாம் அடுத்த முறை தமிழ்நாடுக்குள்ளே வந்தால் திமுக காரங்க ஊருக்குள்ளே விடக்கூடாது. ஓகே, இந்த பிரச்சனை அப்போ 2026 தேர்தலில் அந்த கூட்டணிக்குள்ளே எதிரொலிக்குமா சார்? கூட்டணிக்குள்ளே அது வந்து அந்தந்த இடத்துல மாவட்ட செயலர்கள், திமுக மாவட்ட செயலர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதாங்க. ஓகே சார். இப்போ தலைமை லெவலில் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போது ராகுல் காந்தியோ ஸ்டாலினோ முடிவு பண்ண முடியாது அந்த எம்எல்ஏ அங்கே ஜெயிக்கிறது தோக்குறது. திமுகனுடைய தொண்டர்களும் திமுகனுடைய மாவட்ட செயலர்களும் நினைக்கிறதா நடக்கும். அவங்க உள்ளபூர்வமாக வேலை செஞ்சு ஹெல்ப் பண்ணாங்கன்னா காங்கிரஸ் ஜெயிக்கும். உனக்கு தான் வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லை, கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, மொத்தமாக முடிச்சு விடுங்கடா, நம்ம ஒன்றி ஜெயிச்சு வந்துங்களான்னு சொல்லிட்டு வேலை பார்க்க மாட்டாங்கன்னா முடிஞ்சிடும் காங்கிரஸ்காரர். இப்போப்பா தாவேகா கூட ஃப்ரெண்ட் ஆகிக்கோ, ஆட்சியில் பதவி தருவாகோ, அதிகாரத்தை தருவாகோ, 40 தருவாகோ, 800 தருவாகோ, கொடுக்குறதெல்லாம் வாங்கிக்கோங்க, அங்கேயே போயிடுங்கன்னு கூட தொண்டை நினச்சான்னா. தொண்டனுக்கு என்னங்க இப்போது திமுக தொண்டருக்கு என்ன? காங்கிரஸ் ஒரு பொதி சுமையை தூக்கி சுமக்கணும்னு இல்லை, அதே பிஜேபி ஓவராக சேட்டை பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் பிஜேபியில் கொஞ்சம் வாய் ஜாஸ்தியாகுது, அடுத்த தொகுதி பக்கத்து தொகுதி வேலை செய்யுங்க, நம்ம தொகுதி வேலை செய்யணும், லூஸில் விடுங்கன்னு விட்டா பெரிய அகண்ட கட்சி பாரத கட்சி என்டிஏ வேட்பாளர் தான் நாங்கள் சொல்லுவோம், எடப்பாடி பழனிசாமி பேரை நாங்கள் முதலமைச்சர் சொல்ல மாட்டோம். இது மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி எடப்பாடி பழனிசாமி யோசிக்கும் போது சரி ரைட்டோ அப்படியா சரி கூட்டணி இருக்கட்டும், வெளியில் இருக்கட்டும், உள்ளே நான் பார்க்குறேன் அப்படின்னு வேலை பார்த்தா என்ன பண்ணுவீங்க? ஸ்டாலின் அவர்களோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ கொஞ்சம் யோசிச்சு இந்த வேலைலாம் பண்ணுறீங்கல்ல, பிஜேபியும் காங்கிரஸும் சிண்டு முடி வேலை பண்ணுறீங்கல்ல திராவிட கட்சியில், அவங்க கொஞ்சம் யோசிச்சு அவங்க கொஞ்சம் ஒரு சில வேலைகள் தேர்தல் நேரத்தில் பண்ணி ஒன்றில் வேலை செய்யாமல் லூஸில் விட்டாங்கப்பா திராவிட கட்சிகள். உங்களோட நிலைமை என்ன? நீங்கள் வாங்கின 28 சீட்டில் எத்தனை ஜெயிப்பீங்க? இல்லை பாஜக 30-35 சீட்டு சொல்கிறாங்களே, எத்தனை ஜெயிப்பீங்க? ஓகே, அதிமுகவோட உழைப்பு இல்லாமல் அதிமுகவோட நம்பிக்கை இல்லாமல் பிஜேபி தலைவர்கள் ஜெயிச்சிட முடியுமா தமிழ்நாட்டில்? அதீத எண்ணோட்டம், அதீத ஆசைகள் அதிகமாக இருக்குது தேசிய கட்சி. அப்போது தமிழ்நாட்டில் ஆளணும், தமிழ்நாட்டில் வளரணும்னா நீட் தேர்வு ரத்து, சைக்ளோன் குஜாவுக்கு பணம், ஒக்கிக்கு பணம், மெட்ரோ ரயிலுக்கு பணம், கோயிலுக்கு பணம், சர்வசிக்ஷா அபியானுக்கு பணம், சுங்கவரி குறைப்பு, பெட்ரோல் டீசல் விலையில் வந்துட்டு எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ ஒரு சில சலுகைகள் கொடுக்கும். ஏன்னா உழைக்கிறோம்,
எக்ஸ்ட்ரா துட்டு தரோம், அப்போ நீங்கள் செய்யணும். அதெல்லாம் பண்ணிங்கன்னா ஓகே ரைட், ஓகே வெரி குட், பிரைம் மினிஸ்டர் குட் மேன், வி வில் ஆல்சோ ரெசிப்ரிகேட், அதெல்லாம் வரும், ஒரு பாசம் வரும். எப்போ பார்த்தாலும் தூயின்மே பணத்தெல்லாம் யூபிலேயே குத்துனுந்தா காண்டாகுமா ஆகாதா? கண்டிப்பாக சார். சரி, காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுச்சு முன்னாடி? ம். இதே தான், இதே ஓர வஞ்சனை தான். ஆனால் இன்றைக்கி அதை சொல்ல மாட்டாங்க, ஏன்னா கூட்டணியில் இருக்கிறாங்க. ஓகே சார். ஓகே சார், இறுதியாக இந்த கேள்வியோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா 4 முனை போட்டியில் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட இலவசம் அப்படின்ற அறிவிப்பை நோக்கி போயிட்டாங்க. தேர்தல் நேரத்தில் அவங்க எப்படி செயல்படுவாங்கன்னு தெரியும். ஆனால் நான் இலவசம் அறிவிப்பும் சொல்ல மாட்டேன், வாக்குக்கு பைசாவும் தரமாட்டேன் அப்படின்னு 4வதாக நாம் தமிழர் கட்சியோடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானை வந்து செயல்படுறாங்க. இப்போ விஜய் வந்ததால் அவரோட ஓட் பேங்கிங் மொத்தமாக காலி ஆகிடும் அப்படின்ற விமர்சனம் இருக்குது. வர தேர்தல் சீமானுக்கு அது போல தான் இருக்குமா, இல்லை அவருடைய வாக்கு சதவீதம் சரியுமா சரியாதா சார்? 2 விஷயங்க. அதில் வந்து என் போன்ற பத்திரிகையாளர்கள் வந்து சீமான் எடுக்கக்கூடிய அந்த விமர்சனத்தையோ இல்லை அந்த தெளிவான ஒரு பார்வையை வந்து வரவேற்கணும். ஏன்னா ஜனநாயகத்தில் இந்த இலவசம் அப்படின்றது மாதிரி வந்து எது இலவசன்றது இருக்குது. இப்போ கரண்ட்டு ஃப்ரீயாக கொடுக்க சொல்லி கேட்கல, படிப்பு, மருத்துவம், அதுக்கப்புறம் குடிக்க தண்ணி, இதெல்லாம் இலவசமாக கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ எது இலவசம்? ஆனால் ஓட்டுக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன், நான் வந்து ஒரு நல்ல அரசியல் கொடுக்கணும்னு சீமான் சொல்கிறது வாழ்த்துக்கள், வரவேற்கத்தக்கது. இது கொள்கை ரீதியாக வரவேற்பு, நல்ல விஷயம். ஓகே, அடுத்த தலைமுறைக்கோ எளியவர்கள் ஏழை பழைகள்லாம் அரசியல் வரணும்னா அதுதான் வழி. இந்த வழியில் எளியவர்கள் ஏழை பழைகள் அரசியல்வாதியாக மாற முடியாது, எம்எல்ஏ கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ இது என்னோட கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். யதார்த்தத்துக்குன்னு வரும்பொழுது தாவேக்காவால் நாம் தமிழர் கட்சிக்கு சிக்கல் இருக்கிறது. ஓகே, அது ஒரு பிரச்சனை இருக்குது. எல்லாருக்கும் அரசியல் புரியாது இல்லையா? சினிமா மோகம் என்பது இருக்கு இல்லையா? தன்னோட உயிரையே மதிக்காத துச்சமாக நினைக்கக்கூடியவர்கள், டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி நிற்கிறவங்க கிட்ட நீங்கள் எப்படி போய் இந்த கொள்கைக்கு ஓட்டு போடுன்னு கேட்பீங்க? சிந்திச்சா தானே நீங்கள் பேசுகிறத அவங்க கேட்பாங்க. சிந்திக்காதவங்க கிட்ட நீங்கள் என்னன்னு பேசுவீங்க? புரியுது சார். நீங்கள் சொல்கிறத நான் கேட்கவே தயாராக இல்லை, நான் கேட்க மாட்டேன். நான் வைப்பு பண்ணி டான்ஸ் ஆடினுக்கிறேன். ஏன்னா வைப்பு பண்ணு ப்ரோ, டான்ஸ் ஆடு ப்ரோ, சவுண்டு வை ப்ரோ, இப்படி வேணால் அதெல்லாம் பேசலாம் ப்ரோ. ஓகே, அதெல்லாம் பேசாத. நீ ஏன் பேசுகிற? விஜய் அண்ணா தான் சிஎம், தெரிய சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு வாங்க அடுத்து. புரியுது சார். அவங்ககிட்ட போய் நீங்கள் எப்படி ஓட்டு கேட்பீங்க? அந்த ஓட்டு அது அவ்வளோதான், அது அந்த கட்சிக்கு போகும், அது என்ன வாக்கோ அது. அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே, சீமான் அவர்கள் ஒரு தப்பு பண்ணிவிட்டார். கூட்டணிக்கு போயிருக்கணும், கூட்டணிக்கு போகாதது அவருக்கு தப்பு. எல்லாம் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க அவர் கூட்டணிக்கு போயிட்டா இருக்கிற ஓட்டம் போயிடாது, இப்பவும் போகதான் போகுது. ஓகே, எல்லாத்துக்கும் வச்சுங்க, பருவ கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி, சீதோஷ நிலத்துக்கு ஏற்ற மாதிரி செடி கொடி கூட மாறுது. கட்சி நீடிக்கணும், நிலைக்கணும். கட்சியில் 4 சட்டமன்ற உறுப்பினர் வரணும். மனசாட்சியோடு சொல்லுங்கள், சாட்டை துருமுருகனும் இடும்பவனம் கார்த்தியும் சட்டமன்ற உறுப்பினர்களாக போயிட்டு அதே இருக்கையில் சீமான் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக அந்த கட்சியுடைய தலைவராக இருந்து 3 எம்எல்ஏ அந்த கட்சியில் இருந்தாங்கன்னா சட்டமன்ற விவாதங்கள் நல்லா இருக்குமா இருக்காது? மக்கள் பிரச்சனை பேசுவாங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ அதுக்கு அடிப்படை கணிதம்னு பார்த்தா கூட்டணின்றது தேவை. ஆனால் அவர் ஏதோ காரணத்திற்காக, அவர் ஏன் அப்படி நினைக்கிறாரு, எதுக்கு நினைக்கிறாரு தெரியல, அவர் நான் இப்படி தான் போவேன்றாரு. இந்த தேர்தலையும் அவருக்கு தோல்வி இருக்குது, இது யதார்த்தம். ஓகே, நான் முன்னாடி அவருக்கு வாழ்த்து சொன்னேன், ஏன்னா அவரோட கொள்கை நல்ல கொள்கை, அவர் சித்தாந்தம் நல்ல சித்தாந்தம். அதற்கு ஒரு பத்திரிகையாளராக நல்ல விஷயத்த வரவேற்கிறது தான் நான் பண்ண முடியும். பத்திரிகைக்காரன் அது எப்படிங்க எதிர்க்க முடியும்? புரியுது சார். இப்போ விஜய் மாதிரி வந்து இவர் வந்து ஏடாகூடமாக அவர் கட்சி தொண்டர்களை வழி நடத்தலை, தாந்தோடித்தனமாக அவர் நடக்கலை. அவருக்கும் வந்து இல்லற வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்தது. யாருமே வந்து அநாகரிகமான வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தலை. ஓகே, ஆனால் இங்கே அப்படி கிடையாது, வித்தியாசம் இருக்கு. ஓகே சார், எங்களுக்காக நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, மிகவும் நன்றி சார். நன்றி. மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.